ஹலோ. என்னங்க நல்லா மழை பெய்யுது போல. ரொம்ப பசிக்குது சொன்னேன். எப்பவுமே ஜுரம் விட்ட பிறகு ஒரு பசி வரும் தெரியுமாங்க. அந்த பசி எனக்கு வந்து விட்டது. அதனால சாம் கிட்ட வந்து ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு. ஆனா நான் தான் இது சொன்னேன் இந்த ரெசிபி. ரொம்ப அப்படியே கதை கூடாது. ஒரு உண்மைனா ஒத்துக்கணும். அதான் வந்து நல்ல ஒரு செஃப்புக்கு அழகு. ஒரு நல்ல செஃப்புக்கு அழகுனா தெரியுமா, ஒரு விஷயம் வந்து தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். அதான் சரின்ட்டு சாம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெப்பர் தூள் போட்டுக்கீங்கம்மா இதுல கொஞ்சம் இருங்க. சாஸ் எடுக்க முடியாம போயிடுச்சு. சாஸ் இருக்குமே. சாஸ் வீடியோ இருந்துட்டே இருக்கு. ஆமா, திரும்ப இப்போ ஹாஸ்பிட்டல் போறோம். போயிட்டு டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வரலான்னு சாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இரும்புறோம் நாங்க. நாளைக்கால இன்னைக்கு எங்க கோயர் பிராக்டிஸ் வேற இருக்குது. இந்த தொண்டையில போயிட்டு பாடுறதுக்கு. அம்மா இனிக்குமாங்க. இனிப்பு கசப்பு இது காரம் எல்லாம் கலந்துதான் இருக்கும். எங்க மொபைல் ஒண்ணு என்ன ஆச்சு, லைட் எரிய மாட்டேங்குது. கம்மியா தான் தெரியுது. ஏன் அந்த 2 பண்ணு மட்டும் விட்டுட்டீங்கம்மா? அம்மா பசிக்கும், இப்போ சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குங்க. அந்த 2 பண்ணு வேணாமாமா? சுட சுட இருக்கு. இது டொமேட்டோ கெச்சப் அது இருக்கு, அதை வச்சு சாப்பிட்ருவோம். ஃபேஸ் பேக் போடுறாராம். பண்ணும்போது யாருக்கும் காட்டக்கூடாது சொல்றேன்ல. நீங்களே நீதான் போடுறீங்க, போட்டதே கிடையாது சொல்றேன். ஏங்க தாடியை ஒழுங்கா எடுக்க வேண்டியதானங்க? நல்லாவே இல்லைங்க. நல்லாவே நல்லா இல்லையோ, நான் பிடிச்ச மாதிரி வைப்பேன். சிச்சோ, நீங்க தாடி எத்தாதான் நல்லா இருக்கிறீங்க. இன்னைக்கு தாங்க, நேத்தெல்லாம் ஃபுல்லா தூங்கிட்டே தான். எத்தனை நாளா தூங்கிட்டப்பா நான். எப்ப படுக்க? வியாழன் வெள்ளி 2 நாள் ஒரே படுக்கை தான். 2 நாள் தூங்கி இப்ப எந்திக்கிறதே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவங்க ஒரே இடத்துல படுத்து கிடக்காங்களே, அவங்கலாம் ரொம்ப பாவலாங்க. அவங்களாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. எங்க சித்தி கேன்சர்ல படுத்து இருந்தாங்க பாருங்க. ஐயோ, அவங்களுடைய அந்த படுக்க 6 மாசத்துக்கிட்ட ஒரே இடத்துல தான் படுத்து கிடந்தாங்க. அது ரொம்ப வேதனை. அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது அரிதா ஃபோன் போட்டு கேளுமா, சரி என்ன ஆச்சு என்ன. நானும் வீடியோல சொல்றேன், மறந்துட்டேன். அன்னைக்கு போய வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அந்த டென்ஷன்லயே அப்படியே வந்துட்டேன். அதான் 2 பஞ்சர் தெரியுமா அவங்க? நான் சொல்லவே இல்லை. அப்படியா? 2 பஞ்சர், எலும்பு குத்திருச்சு. ஐயோ, ரோட்ல நாய் சாப்பிட்டுட்டு போட்டுருக்கோம். துணுமுண்டு எலும்பு, அது கூட வீடியோல எடுத்து வச்சு காட்டணும். அதெல்லாம் வந்து அப்படிதான். 10 நாள் ஒன்னே ஆகல. திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஓட்டும் போது சரி, அவங்க வந்து அப்படியே டியூப்லெஸ் டயருங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் ஓடிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு பஞ்சர் போட்டேன். 180 ரூபாய் 200 ரூபாய் கிட்டத்தட்ட காத்துட்டு இதெல்லாம் சேர்த்து. பரவாயில்லப்பா, ரொம்ப பெருசா வைக்காம. ரொம்ப டயர் பஞ்சருக்கு என்ன பெருசா வைக்க போகுது? டயர் ரொம்ப பெருசா கிழிஞ்சிச்சுன்னா டயரை மாத்தணும்னு நிலைமை வருதுல்ல. அதெல்லாம் டயர் மாத்தி பின் டயர், முன் டயர் தான் கொஞ்சம் மாட்டேன் லேட்டஸ்டா. பின் டயர் வந்து நீ போன டைலரிங் கிளாஸ் போயிருந்தல, அப்ப மாத்தின டயர் 1 வருஷம் ஆயிடுச்சு. வயசு ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு ஒரு டயர் மாத்த வேண்டியதான். மாத்தாகும். அடுத்த பஞ்சர்லாம் ஆச்சுன்னா மாத்திடும்.
சுத்தமாக வீட்டில் இந்த வாஷிங் மிஷின் லிக்விடு கடையில் தண்டமாக வாங்கிட்டு கிடக்குறாரு சாம். 10 ரூபா 10 ரூபா கொடுத்து. சரி நம்மளால் சவுகார்பேட்டையில் போய் வாங்கவே முடியல. இப்போ நாங்கள் போகிறதே இல்லை சவுகார்பேட்டைக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா இன்னைக்குமா ரொம்ப நாள் இல்லைம்மா இன்னைக்கு சரியா? நீ சவுகார்பேட்டைக்கு போறீங்க, கம்பெனியில் 200 ரூபாய்க்கு தராங்க கேனோட. எங்க? நான் அதான் கம்பெனி ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டேன் சொன்னல. எங்க? இங்க நம்ம வீட்டு தான். கூட்டு போங்க. இப்போ எப்படி போறது? எல்லாமே சொல்லுவாரு சாம். இன்னைக்கு நானா துணி நான் வாங்கிட்டு பண்ணல. இன்னைக்கு நான் கண்ணாடி நல்லா அது தொலைங்க. நான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுக்க போனல, அப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாங்கிட்டு போனாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், 200 சொன்னாங்க. அவங்க இல்லைங்க, கண்ணாடியும் துடைக்க மாட்டேங்கிறாரு. யாரை காட்டுற? என்ன காட்டுற? உண்மையா காட்டுறப்போ ஏன் என்ன பண்றேன்னு இன்னைக்குன்னு சொல்லி 1 மாசமா தண்ட காசு செலவு பண்ணிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு. 10 ரூபா லிக்விடா வாங்கிட்டு கிடக்குறாரு. நான் ஜோசப் வாங்கும் போதே திட்டுவேன் அவனை, அப்படி வாங்காதடா அதுக்கு நஷ்டம். அதாவது இவர் வாங்கும்போது கோவம் தான் வரும். 1 லிட்டர் 70 ரூபாய்க்கு கூட இருக்குது. சரி நான் தான் வாங்கல. 1 லிட்டர் 70 ரூபா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஜெயச்சந்திரனில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனா காய்கறி ஜெயச்சந்திரனில் ஓகே. ஆனா சில பொருள் எல்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குது. இன்னொன்று என்னன்னா, மல்லிகை சாமான் எல்லாமே டிமார்ட்ல தான் நமக்கு கம்மியா இருக்குது ப்ரைஸு. அதனால டிமார்ட்டுக்கு தான் போய் வாங்கினா கொஞ்சம் நமக்கு நம்மளுடைய வருமானம், நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஒரு 2000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு போறோமா, நம்ம நல்லா வாங்கிட்டு வந்துடலாம். 2000 1000 ரூபாய். நல்லா பேசுங்க. அதாவது பாத்ரூமே கழுவவே இல்லை சாரு. நான் இப்ப கழுவுறதே நிறுத்திட்டேன். ஏன்னா பாத்ரூமை ஃபுல்லா அழுக்காக்கி விட்டுறாரு. அதுக்கு நீங்க இப்படி வாங்க இங்க வாங்க. டைல்ஸ் கிளீனரும் இல்ல, வாஷிங் மிஷின் லிக்விடும் இல்ல, வேற என்ன இல்ல. டைல்ஸ் கிளீனர் மட்டும் எங்கேயோ வச்சிருக்கேன். நான் எடுத்து காட்டுங்க மக்களுக்கு. அதாவது யானை பசைக்கு சோளப்பூரி மாதிரி பேசுறீங்க. எதுவுமே இல்ல சொல்லக்கூடாது. இந்த டைம் யூஸ் பண்ணுங்க பாரு. இது என்ன தெரியுமா? பெனாயில் 1 லிட்டர் இருக்கு பாருங்க. இது என்னது? கிளாஸ் லிக்விட். கிளாஸ் லிக்விட். இவருக்கு தெரியாம கொடுத்த ரோஸ் மில்க் என்னன்னு தெரியல, எல்லாம் பேர் அழிஞ்சு போச்சு. ஃப்ளோர் கிளீனர். இங்க பாருங்க, இது வந்து எம்சின்னு போட்டுச்சாங்க. எம் கிளீனர், மொபைல் கிளீனர். தப்பா மொபைல் கிளீனர் நாங்கள் தான் செஞ்சோம். ஃப்ளோர் கிளீனர், இன்னொரு ஃப்ளோர் கிளீனர். இது பீத்தாம்பரி ஆயில். பீத்தாம்பரி ஆயில் எதுக்கு நீங்க அவ்வளவு காலி ஆக்கி வச்சிருக்கீங்க? நான் ஒரு வீடியோ எடுத்தேன். பீதா சிங்கப்பூர் சொல்லிட்டு ஒன்று குத்திய சின்ன ஆடிச்சு. குழம்பு மூடுங்கம்மா. அதனால அது மெயினா அது வாங்க போறாங்க. ஏன்னா சுத்தமா ட்ரெஸ் ஃபுல்லா அழுக்கா கிடையாது. நீங்க இங்க வந்துச்சு பேய். சரி வேற ஏதாவது பேசுங்க. இப்ப பேசக்கூடாது. நான் அதாவது ஒரு 10 மினிட்ஸ் அதுக்குள்ள நீ அந்த சாப்பிட்டு கிளம்பிடலாம். சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க கிளம்ப சொன்னாங்க. சூடா இருக்கு நல்லா. நான் தச்சு ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். என்னது? நான் காட்ட முடியாது. நல்லா இருக்க. நல்லா இருக்கும் இல்லையோ. இப்போ பசி உயிர போகுது. அழகாக சாப்பிட்றோம். தலையில போட்டிருக்கேன் நான் கிளிப்பு பாருங்க. கல்யாண ஆண்டி இருக்காங்களே, ஆண்டியோட பொண்ணு சிஸ்டர் இருக்காங்க, இந்து சிஸ்டர். அவங்க கிஃப்டா கொடுத்தது. ஆண்டியோட சிஸ்டரா? பொண்ணு நமக்கு சிஸ்டர். அப்படியா? அவங்க கொடுத்த குக்கு. சரி நல்லா ஒரு 6-7 கொடுத்தாங்க. இப்பதான் யூஸ் ஆகுது. பாத்திரம்லாம் வளர்க்க வேண்டிய வேலை இருக்குது. நிறைய ஒர்க் இருக்குது வீட்டில். இன்னைக்கு சாயந்தரத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். ஆனால் சனிக்கிழமை வேலை செய்ய மாட்டோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கொயர் போகிறது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துன்னே இருக்குது. அதனால் போனாட்டி கொயர் வேறு நான் போகல. போயிட்டு லேட் ஆயிடுச்சு. நேற்று ஏன் கொயர் லேட் ஆயிடுச்சு? நான் போன வாரம் சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் வந்ததில்ல, அதுக்கு போகிறதுக்காக லேட் ஆயிடுச்சு. இது வந்து மறுபடியும் கிளாஸ் வச்சாங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் போகிறதுனா போங்க, தேவைப்படும். சரி ஓகே, நான் உங்களை அப்புறம் பார்க்குறோம்.